இவர்களுடைய வரவேற்ற அந்த கண்கொள்ளா காட்சியை எங்களுடைய குருக்கல்மடம் கிராமம், எங்களுடைய குருக்கல்மடம் கலைவாணி மகா வித்தியாலய மைதான அரங்கிலே கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச சபையினுடைய கௌரவ அபிவிருத்தி நாயகன், பல்வேறு பேச்சாற்றல் உள்ள சொல் வீரர்களுக்கு மத்தியில் ஒரு கௌரவ தவிசாளர் பங்கினை எல்லை அறிந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய செயல் வீரன் எம் வினோராஜ் அவர்களை இந்த தருணத்தில் நாங்கள் வருக என நாங்கள் வரவேற்கின்றோம். தொடர்ந்து தேசிய கொடி பறந்து கொண்டிருக்க, தேசிய கொடிக்கு இணையாக எங்களுடைய கலைவாணி பாலர் பாடசாலையினுடைய கொடியும் மாணவர்கள் மிக அழகாக அந்த பாடசாலை கீதத்தை நாங்கள் செவியேற்றோம். தொடர்ந்து பிரதேச சபையினுடைய கௌரவ அபிவிருத்தி நாயகன் திரு எம் வினோராஜ் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம் மங்களச்சுடனை ஏற்றுவதற்காக. வணக்கம். முதல் ஒரு மன்னிப்பு கேட்கணும். என்னன்னா, ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வில் உண்மையா நான் ஃபுல்லாக நேரத்தை கழிக்கலாம் நிலைமை. ஒருத்தர் எங்களுடைய களுவாஞ்சூடி பட்டிருப்பு கிராமத்தில் எந்த நாளும் அவருடைய எல்லை பிரச்சனை காரணமாக இன்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் ஊடாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் 2 ஊருக்கும் வைக்கிறதால அது கட்டாயம் 4 மணிக்கு இந்த மீட்டிங்கும் 2 உண்டானதால நான் நேரடியாக போன இந்த முன்னிலையில் அந்த கலந்துரையாடல் நடக்கிறதால நான் உங்களோட இந்த விடைபெறணும். இந்த அழகான நிகழ்வில் என்னையும் ஒரு அதிதியாக அழைத்தமைக்கு இந்த கலைவாணி பாடசாலைக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்நிகழ்வில் உண்மையிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒவ்வொரு ஆளை சொல்லி ஒரு ஆளை விடையிறாது. எங்களுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ சுவன்யாக்கா அவங்களும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. அடுத்த எங்களுடைய ஊர் தலைவர் மற்றும் குறுக்கமரத்தில் இருக்கிற இந்த தவிசாளர் என்ற பதவிக்கு பாரிய அளவு இந்த தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து என்னையும் ஒரு தவிசாளர் ஆக்கின இந்த குறுக்கமரத்து மக்களுக்கு அப்படி ஒரு நன்றிகள் அடிப்பன்ற சொல்லியிருக்கேன். என்னுடைய எப்பொழுதும் எங்களுடைய நோக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒரே நீண்ட நாள் பயணமாக இருக்க வேண்டும் என்றுதான். எனக்கு உண்மையில் இந்த தலைமை பீடங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருந்தீர்கள். அது பெரிய விடயம் இல்லை. அதை உடனடியாக ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் பருமன் நினைக்கேன். அதை உடனடியாக உங்களுடைய இந்த பாடசாலைக்கு வருகின்ற மாதம் அது உங்களோட கையளிக்கப்படும். இந்த மாற்றம் இல்லை. அது உண்மையாக அரச காசு இல்லை,
நான் பேர் சிந்தி விளைச்ச காயத்தை தரலாம். ஏனெண்டா எங்களுடைய பிரதேச கட்டளை சட்டத்தில் எங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு வழங்க இயலாது. எங்களுக்கு பிரதேச 4 பிரதேச பாடசாலை இருக்கிறது. இருந்தும் என்னுடைய குறுக்கமடத்து மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு இந்த முறை 2026ஆம் ஆண்டு எங்களுடைய பிரதேச சபையிலே எங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு மினிஸ்டர் கூட செய்யலாத 10 மில்லியன் கிட்டத்தட்ட 100 லட்சம் 1 கோடி ரூபாய் இந்த முறை போட்டிருக்கேன். அதில் எங்களுடைய குறுக்கமடத்தில் உண்மையாக வேறு செமெட்ரில் எல்லாம் தாக்குறது தான் ஒரு பொடியை. உங்களுடைய வழக்கமானது கேட்டு நான் குறுக்கமடத்து மக்கள்கிட்ட என்ன வேணுமெண்டு உங்களுடைய நாலேஜில் 4,20,000 ரூபா பிடிச்சிருக்கா. உங்களுடைய மயானத்தில் கரண்ட் வசதியை கொண்டு வரேன். காசு நான் கட்டிட்டேன். 2ஆம் கட்டமாக உங்களுடைய நம் இறந்த பின்பு கடைசியாக போய் சேர்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் உங்களுடைய கட்டிட வசதி இல்லை. நீங்கள் எரிக்கிறதால இந்த குறுக்கமடத்து மக்களுக்கு 2 மில்லியன் உங்களுடைய ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தான் இப்போ எங்களுடைய டிஓ டெக்னிக்கல் ஆஃபீஸர் மேலே செஞ்சிருக்கேன். உங்களுடைய இந்த கமிட்டி சென்டர் ஊடாக நாளைய மறுதினம் வாங்க பிரதேச சபையில் நீங்கள் அக்ரிமெண்ட்டை செஞ்சுட்டு அந்த வேலையை தொடங்கணும். ஒரு உடல்களை எரிக்கிறதுக்கு உங்களுடைய கட்டிட வசதியை செஞ்சிருக்கேன். அதுவும் போட்டுட்டேன். 3ஆம் கட்டம் உண்மையில் எங்களுடைய மக்கள் என்னுடைய எதிர்கால சந்ததியினர் அவர்களுடைய பொழுதுபோக்கு கழிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. இருந்தும் எங்களுடைய படையினர் கட்டுப்பாடில் இருந்தது. அதை தகர்த்து உங்களுக்கு 2 ஏக்கர் காணியில் உங்களுக்கு தெரியும். இந்த போன மாதம் நாங்கள் பிரதேச செயலகம் மூடாக இதே நேர் வீதியால் போய் 2 ஏக்கர் கடற்கரையில் பீச் பார்க் கொண்டுக்கோ அதுக்கு 2 மில்லியன் உங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. அதுக்கும் ஒரு 2-3 கிழமைக்குள்ள என்ன காரணம்னா நாங்கள் எல்லா இடமும் செஞ்சு வரோம். என்னுடைய குறுக்கமடத்து துறையிலான இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் எல்லா மக்களும் சமனாக ஒரு பீச் பார்க்க போட்டுனான். அதில் முதலாக ஓந்தாச்சி மடம் முடிஞ்சு கழுதாவில் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக பெரிய கல்லாரில் வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் கட்டமாக குறுக்கமடத்தில் தான் இந்த பிள்ளைகள் எப்படி உங்களுடைய பொழுதுபோக்கு கழிக்கணுமோ அதுக்குரிய நேர்த்தியான முறையில் உங்களுக்கு ஒரு 2 மில்லியனில் வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதமே உங்களுடைய குறுக்கமடத்தில் இருக்கிற ஒரு சிறந்த ஒப்பந்தக்காரரை கொண்டு வாங்க. அதில் எந்தவித லாபமும் இல்லாமல் இந்த குறுக்கமடத்தை நேசிக்கிறவர்கள் 2 மில்லியன் பெரிய காசி அதை வச்சு நீங்களும் சேர்ந்து இந்த சிறார்களுக்கும் இந்த முதியோர்கள் இருக்கிறதுக்காக அந்த கட்டிட வசதியையும் செஞ்சிருக்கேன். அதை நீங்கள் குறுக்கமடம் என்ற எந்தவித கட்சி பேதங்களும் இல்லை. காரணா குறுக்கமடத்து ஒரே கட்சி தான், அது தமிழரசு கட்சி தான் பாடுகிறது. அதுக்காக 3ஆம் கட்டமாக இந்த குறுக்கமடத்தில் இருக்கிற அனைத்து மணல் வீதிகளையும் எந்தவித என்னுடைய குறுக்கமடத்து தொழிலாளர் வரைக்கும் கொண்டு வந்த திட்டம் மணல் வீதி அற்ற வீதிகளை கொண்டு வரோம். மணல் வீதி ஒன்றுமே இருக்கக்கூடாது போட்டு 100 மில்லியன்ல நாங்கள் இப்போ குருமன்பள்ளி துறைநீலாவண செட்டிபாளையம் கிட்டத்தட்ட முடியுது. உங்களுக்கு வருகின்ற கிழமை இந்த ஊரில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த வீதிகள் போடணுமோ ஒரு எழுத்து மூலம் தான் தாரேன். நான் கிட்டத்தட்ட சிவனந்தி எண்ணெய் ஊடாக ஒரு 4 கிலோமீட்டர் அழகப்பட்டிருக்கிறது. என்ன எத்தனை கிலோமீட்டரோ நாங்கள் இருக்கக்கூடிய அந்த வீதி மணல் வீதிகளை உடனடியாக போடுங்க. 4வது இந்த குறுக்கமடத்து மக்களுக்காக ஒரு வேண்டுகோள். நான் உண்மையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதில் சின்ன சின்ன பிரச்சனை மனத்தாவம். குறுக்கமடம் இந்த துறையாளர் வரைக்கும் 12 ஆங்கில பாடசாலை திறக்கிறேன். ஒரு ஆங்கில பாடசாலை திறந்த நான் உண்மையாக அந்த ஆங்கில பாடசாலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கொண்டு அதை நடத்துகிறேன். சரியான வெற்றி பாதிய இக்கட்டான அழுத்தங்கள் எல்லாம் தாண்டி துறைநிலாவணையில் ஒரு வெளிநாட்டில் ஒரு பிறந்து வளர்ந்த புள்ள எப்படி அவங்களோட தாய்மொழியை பேசுமோ அதே போன்று என்னுடைய துறைநிலாவணை நான் தொடக்கி வைத்த மாணவர்கள் எங்களுடைய ஆங்கிலம் தமிழ் போன்று காய்க்கிறார்கள். அதை நான் அங்கே விடக்கூடாது. எல்லா இடமும் செட்டிபாளையத்துக்கு குறுக்கமடம் ஒரே வட்டாரன்றதுக்காக 3 மில்லியன்ல ஒரு கிழமைக்கு முந்தித்தான் வேலை முடிஞ்சிட்டு வெளிநாட்டு வசதிகள் போட வெளிநாட்டில் ஒரு ஆங்கில பாடசாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட மாணவர்களை கொண்டு சேர்க்கலாம். வருகின்ற 15ஆம் தேதி உங்களுக்கு போகும். என்னென்னா தமிழ் மீடியம் எங்களுடைய பாடசாலை டீச்சர் மாதிரி என்னோட கோவிக்கக்கூடாது. நான் அவங்களையும் காப்பாற்றணுன்றதுக்காக இந்த குறுக்கமடத்தில் இருந்து 25 மாணவர்கள் நீங்கள் அந்த போமை பெற்றுக்கொள்ளலாம். செட்டிபாளையம் 25, குறுக்கமடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு 25. 1 ரூபா காசு கூட இல்லை, ஒரு கொடுப்பனவும் இல்லை, மாதாந்த கொடுப்பனவும் இல்லை.
அவர்களுடைய உணவு மட்டும் அவருடைய தாய்மார் பெற்றோர்கள் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும். உணவுல பாரிய பிரச்சனைன்றதால நான் அதைத்தான் ஒவ்வொரு முறையும் கொடுத்துருக்கேன். சிறந்த ஆசிரியர்களும் கோல் பண்ணி எடுத்தாச்சு. டிசம்பர் மாதம் நாங்கள் அதை வருகின்ற கிழமை பூரணமாக ஓபன் பண்றேன். புதுசான கட்டிடம் ஒரு வெளிநாட்டில் நீங்க 2-3 நாளைக்கு கூட வந்து பாருங்க. உங்களையும் குறுக்கமடத்தையும் செட்டிப்பாளையத்துக்கு இணைத்தேன்னா எனக்கு 12 பாடசாலை கிடைச்சது. அதுல குறுக்கமடம் தனியை தவணை கட்டணம் பண்ணியதுதான் இடவசதி இல்லை. பாரிய கோடிக்கணக்கில் நிதி தேவைன்றதுக்காக செட்டிப்பாளையம் குறுக்கமடம் ஒரு வட்டாரம் மன்றத்தை பிரிக்க நான் போயிட்டு எதிர்காலத்தில் குறுக்கமடத்துக்கு கண்டு ஒரு தனிய பாடசாலை தாரன். இப்போ உங்களுக்கு குறுக்கமடமும் செட்டிப்பாளையத்திலையும் செடி சமனாக 25 மாணவர்கள், அங்க 25 மாணவர்களை சேர்க்கறதுக்கு நான் என்னுடைய உறுப்பினர் ஊடாகவும் ஜிஎஸ் ஊடாகவும் நான் அந்த போமத்தாரன். இனிவரும் காலங்களில் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்த வாக்க ஒரு காலமும் பிள்ளைகள் ஒன்றுமே செய்யறதில்ல. எது சரியோ இந்த மக்களுக்கு எது நல்லதோ அதை நேராக நான் தொடர்ச்சியான முறையில் முன்னெடுப்பேன். இனிவரும் காலங்களில் உங்களோட தேவைகள் அனைத்து சரியான முறையில் சீர் செய்யப்படும். ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த பாடசாலை அதிபர்களுக்கு, இந்த 2027ஆம் ஆண்டு இந்த பாடசாலையில் கல்வி கற்கிற மாணவர்கள் ஒவ்வொரு முதலாம் ஆண்டுகளை சேர்க்கக்குள்ள இது கனவடத்தில் நடக்குது. எங்கள் மன்மத நெறிப்பள்ளி ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கிட்ட இந்த அரச பாடசாலையில் சேர்க்கறதுக்கு வாங்கப்படுது. அந்த அரச பாடசாலையில் இந்த அதிபரோ அது சீசன் மாதிரி எங்களோட எல்லாத்தையும் பார்த்து போய் பாரிய ஒரு நிதி கையாளப்படுகிற என்ற பிள்ளைய இங்கே சேர்க்கணும், மற்ற பிள்ளை சேர்க்கலண்டு அப்படி ஒரு சட்டம் இல்லாம இந்த எந்த மன்மத நெறி பற்றி பிரதேசக்குள்ள இருக்கிற அனைத்து அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள். எங்களுடைய அரச பாடசாலையோ அரச பாடசாலைகளில் சரி இந்த பணம் கொடுத்து சேர்க்கறத நீங்க விட்டுடணும். ₹1 காசு கூட நீங்க ஆசிரியர்கள் கூட நீங்க கொடுக்க கூடாது. காரணம் வேண்டாம், அரசாங்கத்தில் உங்கள்கிட்ட இருந்து வாங்கப்படுற வரிதான் இந்த கட்டிடம் கட்டுறதுக்கும் லைட் போடுறதுக்கும் இந்த ஃபேன் போடுறதுக்கும் இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த தேவைகளுக்காக இந்த பாடசாலையை நீங்க செலவழிக்க கூடாது. எங்களோட பிரதேச சபையால் உங்களோட தேவைகள் அனைத்தும் சரியான முறையில் பூரணப்படுத்தப்படும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.